வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பைக் பேட்டரியை வச்சு நம்ம ஒரு பவர்ஃபுல் எமர்ஜென்சி லைட், ரீசார்ஜபிள் லைட் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வோல்ட் எல்இடி லைட்டு உங்களுக்கு அமேசானில் கிடைக்குது. 5 வாட்ஸு. இதை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த லைட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹீட் சிங் நம்ம பின்னாடி கொடுத்துருக்கோம். ஹீட் சிங் இல்லாமல் இந்த லைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாகவே லைட்டு ஓவர் ஹீட் ஆகி டேமேஜ் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் நம்ம சால்ட்ரின் பண்ணிப்போம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைனஸ் சால்ட்ரின் பண்ணிப்போம். தென் சால்ட்ரின் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம க்ளூகன் அப்ளை பண்ணி இந்த பிவிசி ஒரு ஜாயிண்ட் எடுத்துக்குவோம். பிவிசி ஜாயிண்டில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா டைரெக்டாக நம்ம பேட்டரியில் வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த லைட் உங்களுக்கு ஹீட் ஆகும். இந்த ஹீட் சிங்கும் பயங்கர ஹீட் ஆகும். டைரெக்டாக நம்ம பேட்டரியில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கீழே பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹீட்டை பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணாது. இதை நம்ம டைரெக்டாக மைனஸில் கனெக்ட் பண்ணி விட்டுடுங்க. பேட்டரியோடைய மைனஸில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 7805 ஐசி நம்ம எடுத்துப்போம். இது எதுக்கு அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் பேட்டரியிலேருந்து லைட்டில் கனெக்ஷன் கொடுக்கக்கூடியது. ஏன்னா பேட்டரி 12 வோல்ட்டு. ஆனால் இந்த லைட் பார்த்திங்க அப்படின்னா 4 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் நமக்கு எரியும். இது பார்த்திங்க அப்படின்னா ஹீட் சிங் பேஸ்ட்டு நம்ம இந்த ஐசியை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா நமக்கு ஐசி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ஆகும். அப்போ இந்த ஹீட் சிங் பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டை எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் ஐசி நமக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரூ இருந்தால் கூட வச்சு டைட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் சென்டர் பின் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம டைரெக்டாக நம்ம பேட்டரியோட மைனஸ் லைனில் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி மைனஸில் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னொரு ஒயர் எடுத்து நம்ம லைட்டில் நம்ம பாசிட்டிவ், அதாவது ப்ளஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ப்ளஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒயரை நம்ம ஐசியில் நம்ம இந்த ஒயரை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிப்போம். இவ்வளோ ஒயர் நமக்கு தேவையில்லை. டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஐசியோட ரைட் சைடு கார்னரில் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த பக்கம் தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதாவது 5 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகி வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கிறோம். நம்ம ஐசிக்கு இன்னும் பாசிட்டிவ் லைனை நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுவிட்சிலேருந்து நமக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுவிட்சை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு லைன் எடுத்து, அதாவது பேட்டரியோட ப்ளஸ்லேருந்து எடுத்து ஒரு டெர்மினலில் கொடுத்துருங்க. சுவிட்சோட ஒரு டெர்மினல்லையும். ஸோ அடுத்த டெர்மினல்லேருந்து நம்ம அவுட்புட் எடுத்து, ஸோ இதை நம்ம அவுட்புட் எடுத்து நம்ம ஐசியோட லெஃப்ட் சைடில் கொடுத்துருங்க. இன்னொரு டெர்மினல் நம்ம விட்டுருப்போம். ஸோ அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. பார்த்திங்க அப்படின்னா லைட் எரியும். பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், நமக்கு ஈஸியாக நமக்கு சார்ஜர் லைட் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட பிரைட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 வாட்ஸ் அப்படிங்கிறதால நமக்கு அதிகமாக இருக்கும். லைட் பார்த்திங்க அப்படின்னா சின்ன லைட்டாக இருந்தாலும் அதனுடைய பிரைட்னஸ்ஸு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பிரைட்னஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வாட்ஸ் அதிகமாக எடுக்கும். வாட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த எல்இடி பேனல் இல்லையா, அந்த எல்இடி ஃபுல்லாகவே ஓவர் ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹீட் சிங் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகி தான் நம்ம லைட்டில் கொடுத்துருக்கோம். டைரெக்டாக கொடுத்தா லைட் ஃபீஸ் போய்டும். எல்லா லைட்டுமே வீணாக போய்டும். நம்ம அந்த ஐசியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஹீட் சிங்கோட கொடுத்துருக்கோம். ஐசி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐசி பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான ஹீட்டாக எடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் கூட ஃபேன் கூட நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியும். ஓவர் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம
ஒரு 12 வோல்ட் ஃபேன் வந்து நம்ம வந்து இதில் வந்து பேக் சைடு வந்து வச்சுக்க முடியும். அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலையும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.